ரஞ்சிதோ, நீங்களா எப்ப வந்தீங்க? நாங்கெல்லாம் அப்பவே வந்துட்டோம். ஆமா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? அதான் விக்கியே வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்றேன்ல. அப்ப ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல எதுவும் சொல்லாம சும்மா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு பொய் சொல்றான்னு சொல்ற. அது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அது அவன் குழந்தை தானே, அதத்தானே அவன் சொன்னா. அது அவர் விக்கியா வந்து சொன்ன அவரோட குழந்தை. ஆனா அவர் மகேஷ் தானே சொன்னாரு. ஏய், எங்களை புத்தி இல்லாதவங்கன்னு நினைக்காத. அவரை மகேஷ்னு பொய் சொல்லி ஏமாத்துறது அந்த ராட்சசிங்க தானே. பேரை வேணா அவளுங்க மாத்தி வச்சு அவரை ஏமாத்தலாம். ஆனா அவரு விக்கி தானே. இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே அப்பா யார் சொல்லுடி. விக்கி தம்பி தானே. அப்புறம் அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைக்கு அப்பா அவர்தான். ஆனா இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு அவர் ஒரு கதை சொன்னார்ல, அதுதான் பொய். அவ்ளோ கேவலமானவரா பாட்டி விக்கி? நீங்க சொல்லுங்க பாட்டி, உங்க பேரு அவ்ளோ மோசமானவரா? உன் குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அவன் இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கான். அது அவனே இப்ப உன் அப்பா கிட்டயும் அத்தை கிட்டயும் ஒத்துக்கிட்டு இருக்கான். அவர் அதுக்காக தான் பொய் சொன்னாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவர் பொய் சொன்னத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அஞ்சலி, அவன் பொய் சொன்னதுலயே அது மட்டும்தான் பொய். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தை அவன் குழந்தைன்னு அவன் சொல்றது பொய் இல்லையே. அது உனக்கும் தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இது உனக்கு கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரிய சான்ஸ். அதை யூஸ் பண்ணிக்காம இப்படி தப்பு பண்ணிட்டியே. யூஸ் பண்ணிக்கணுமா? என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, இந்த குழந்தை உங்க குழந்தைதான். நீங்க தான் என் புருஷன்னு சொல்ல சொல்றீங்களா? ஆமா, அத சொன்ன என்னடி தப்பு? அதானே உண்மை. அத சொல்றதுக்கு உனக்கு என்னடி வந்துச்சு? நான் அப்படி சொன்னா என்னெல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நடந்துரும்? நீ சும்மா தேவையில்லாம பயந்துட்டு எங்களையும் பயமுறுத்தணும்னு நினைக்காத. நான் ஒன்னும் சும்மா எல்லாம் உங்களை பயமுறுத்தல, உங்களை பயமுறுத்தவும் நினைக்கல. இந்த பிரச்சனையில ஒரு உயிர், 2 உயிர் இல்ல, 4 உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு விக்கியோட உயிர், 2வது என் பிள்ளையோட உயிர், 3வது என்னோட உயிர், 4வது கவியோட உயிர். விக்கி தான் என் புருஷன், அவரோட குழந்தை தான் இதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே கவி கண்டிப்பா செத்து போயிடுவா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா குணா மேடம் என்ன சும்மா விட்டுருவாங்களா? அவங்க சொன்ன மாதிரி எங்க 3 பேரோட உயிரையும் எடுத்துருவாங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சின்ன ராட்சசி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாளா? அவ சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக ஏதாவது பண்ணுவாள தவிர அவெல்லாம் சத்தியமா சாகவே மாட்டான். அப்புறம் அந்த பெரிய ராட்சசி உங்களை எல்லாம் கொன்னுடுவேன்னு சொன்னா உடனே கொன்னுடுவாளா? அவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு? இல்ல அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? ரஞ்சிதோ, என்னடி ஆச்சு உனக்கு? என் பேத்தி அஞ்சலியாவே நீ இப்ப இல்லையே. இப்படி ஒரு பயந்தாங்கொள்ளியா நீ? இதுக்கு முன்னால நான் ஒரு நாள் கூட இப்படி பார்த்தது இல்லையே. நீ ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. வாங்க மாப்பிள்ள. அஞ்சலி, வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா, இனிமே உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தைரியமா வீட்டுக்கு வா.